நம்ம டேர்ம் பண்ணலாங்க. இதை டேர்ம் பண்ணலாம். உரிரா என்கிட்ட சேவ் பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னொன்று அதிர்ச்சி என்னன்னா 30 செகண்ட்ஸில் கைஸ் இருக்குது. என்னடா பண்ணுறது இப்படி போதையான்னு இருக்குது. சீக்கிரமாக இதையும் வச்சுட்டு அட்லீஸ்ட் பெட்டு ஆச்சும் வைப்போம். பெட்டை வச்சா சீக்கிரமாக டேஸ் ஓடும். வச்சானுங்களா பரவாயில்ல, இதாச்சும் வச்சாங்களே டேஸ். இதுவாக கைஸ் கட்டாயிது. மேலே நோ ஆப்ஷன் கொடுக்கும்போது கட்டாயிது கைஸ் மேலே. அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக அந்த மரத்தில் வெட்டி விட்டு எடுத்துகிட்டு போவோம். வெளியே வேறு இருந்தால் அந்த மான் பையன் வேறு முடிச்சிருவான். அந்த அவுள் வேறு வந்துடுங்க. அந்த அவுள்கிட்டேருந்து தப்பிக்கிறது ஈஸி. அந்த மான் பழைக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு கைஸ் அவ்வளோதான். அவன்கிட்ட தப்பிக்கவே முடியாது. என்கிட்டேருந்து எவனாலும் தப்பிக்க முடியாதான்னு இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு இது செஞ்சிடலாம். ஓல்டு பெட் செஞ்சு பக்கத்துலேயே வச்சிடலாம். ஓகே, இப்போ வேறு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா போதும், இப்போதைக்கு போதும். ஸோ காம்பஸ்ட்டு எல்லாமே தவணதுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். பார்த்தீங்களா கைஸ், நான் தான் கிராக் போதும் நம்ம சொல்லி அவ்வளோதான். 8 இந்த கேம் சோழி முடிய போதுன்னு. நைட் இஸ் அப்ரோச்சிங். சூப்பர். ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அது முக்கியமான என்னதுன்னா ரொம்ப சாரி கைஸ், ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் விட்டுட்டோம். அந்த வீடியோ போடாமல் விட்டது வந்து ரொம்ப சாரி. நாங்கள் இவ்வளோ நாள் 2 வீக்காக 2 வாரமாக போடவே இல்லை. எனக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கெலாம் போனதுனால எக்ஸாம்லாம் வந்துச்சு. மண்டே தான். ஸோ மண்டேக்கு முன்னாடி எப்படியாவது போட்டுட்டு எப்படியாவது நம்ம வந்து ஒரு கேம் ஆச்சு என்ன போட்டலாம் சொல்லிட்டு 99 நைட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கையில் மாட்டிச்சு தான் போட வந்துட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய பாரு கேண்டீனில் எடுத்தேன்ல, அந்த இடத்துல போய் எடுத்துக்கோங்க. ரீஸ்டாக் எடுத்துக்காங்க. வி மேட் மோர் லிமிட்டட் ஸ்டாக் பை. ஏன் நான் பை பண்ண முடியல சொல்லியே கைஸ். ஓகே, ஆல்ரெடி நான் பை பண்ணுறேன் இல்லையா. ஆக்சுவலி நான் வந்து இப்போ ஏலியன் ஃப்ளேமும் வச்சுட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அப்புறமா எதனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா நீ கூட்டமாக போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தனியாக போனோன்னு வச்சுக்கோங்களேன். தனியாக போனோன்னா இப்போ நான் செத்துட்டேன்னா கேம் முடிஞ்சுது. இதுவே நான் கூட்டமாக போனால் சரி ஒன்றும் முடியல கேமு. ஏன்னா வந்து ரிவே பண்ணுவான். அப்படி தான் இல்லைன்னா ஒரு தடவை நான் விளாண்டுக்கும் போது 120 days சர்வே பண்ணேங்க. இந்த இதில் இல்லை, வேறு ஒரு இதுவில் 120 days சர்வே பண்ணிட்டேன். ஸோ சர்வே பண்ணதுக்கப்புறம் ஒன்று பார்த்தா தான் தெரிஞ்சுது. நான் இந்த அவுட் ஆகிட்டேங்க. தனியாக போனேன்ல, தனியாக போனால் என்ன தெரியுமா, எவனும் ஹெல்ப்பே பண்ணுச்சு. நான் வந்து தனியாக போனதுனால எனக்கு தோத்துட்டேங்க. என்ன தெரியுமாச்சு, நான் அந்த கேப் வந்து level 6க்கு கடைசியில் 120 days போய் சர்வே பண்ணேன். 120 days சர்வே பண்ணதுக்கப்புறம் நான் அது மேக்ஸே பண்ணேன். மேக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ தாண்டா அப்படின்னு நினச்சாதான் தெரியுது. இது ஆயிடுச்சு கைஸ். நான் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால இதில் பார்த்தா ஒரு ரெயின் வர பெஞ்சு நான் விட்டுட்டேன். வண்டுனா அதாவது நம்ம கேம்ப் ஏதாவது level 6க்கு பண்ணுவேன்னு பார்த்து குறையுது. இது என்னடா இது குறையுதுன்னு பார்க்குறேன். குறைஞ்சி மொத்தமாக சோழி முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான் நம்மள சோழி முடிச்சு விட்டாங்க. என்ன ஆச்சுன்னா அந்த மானு சொல்கிறேன் பாருங்களேன். அந்த புதுசாக ஏதோ வந்துட்டு இல்லை கைஸ், இதுக்கு முன்னாடி ஏதோ அந்த ஆடு, அந்த ஆடு ஒரே முட்டுதாங்க. கண்ணு அப்படி கோவமாச்சு. ஓங்கி எடுத்தா முன்னாடி போயிட்டு பார்க்கலையா பாய் ஒரே எட்டுதாங்க. இல்லை ஒரே முட்டு தான். சோழி முடிச்சு மேப்போட எண்டு போய் வந்துட்டேங்க கைஸ். மேப்போட எண்டு இருக்குல்ல ஒரே எட்டு. என்னடா இது சாதமாக வந்தால் லைட்டாக தான் தள்ளி விடும். பட் இன்னும் போட்டு உரி கொண்டு அப்படித்தான் அவ்வளோதான் தள்ளி விட்டுச்சு. என் மேப்போட எண்டில் போய் விட்டேன். பியர் கட்சி துண்ணி அவ்வளோதான் சொல்லி முடிச்சோட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சி அப்புறம் இந்த தடவையாச்சு கொஞ்சம் கூட்டமாக போகலாம். ஏன்னா நம்ம ரிவே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அந்த மான் வந்து என்னை வந்து ஒரு இது அவ்வளோ தூரமாக எட்டி வதைக்கணும்னு நாங்கள் பாருங்கள். ரேகனுக்கு என்னென்னா நாங்கள் வந்து இந்த இது வாங்கிட்டோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கல. நாங்கள் வந்து ஏலியன் கிளாஸ் வாங்கிட்டோம். அது சொல்ல மாட்டேன். ஏலியன் கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லெவல் 2க்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அதை லெவல் 2க்கு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து ஏலியன் இது வந்து பாருங்கள் சூட்டாக ஸ்பீடாக ரீலோட் ஆகும். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டே சேவ் பண்ணுவோம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இப்போ தான் நம்ம டேஸ் வந்து சீக்கிரமாக ஓடும்.
நீங்கள் பொறுமையாக கூட பண்ணிக்கலாம், நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் போன்னு சொன்னால் பொறுமையாக பண்ணிக்கலாம். பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அவசர பிறவி, நான் சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நான் வந்து சீக்கிரமாக போட்டுக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ கன். என்கிட்டே இல்லைடா, நீ போட்டு போடா. கஷ்டப்பட்டு நீ போய் ஏரியாங்களா வாங்கி அதோட கஷ்டம் போய் நாங்கள் சும்மா அது எவ்வளோ கஷ்டம் வாங்குறது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் நானும் என்னென்னா கஷ்டப்பட்டு மாற்றி மேட்ச்லாம் போட்டு எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு 100 டைமண்டை சேர்த்து இந்த கேண்டிலாம் விற்று 100 டைமண்ட் சேர்த்து எப்படியோ ஒரு கிட்ட சரி எப்படியோ நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் சேலஞ்சே முடிக்காமல் தான் ஆக்சுவலி நாங்கள் இதுவே பண்ணோம். எந்த சேலஞ்சும் முடிக்கல. அட்லீஸ்ட் நாங்கள் இதுவும் தான் போனோம். கழட்டி ஸ்ட்ராங்கோட ரைடு விட்டோம். அதுக்கப்புறம் இந்த செஸ்ஸில் கிடச்சிது. அதுக்கப்புறம் கேண்டீஸ்லாம் விற்று அந்த இது எடுத்தோம். அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சதே ஆக்சுவலி சொல்லப்போனால். நாங்கள் சாதாரணமாலாம் எடுக்கல. ஓகே கிட்ட சேவ் பண்ணலாம். ஆஹா இது எடுத்துக்கலாம் கைஸ், நம்ம எடுத்துகிட்டு போகிறான். கிட்ட சேவ் பண்ணிட்டு வரேன், நான் உள்ள ஒரு ரூட் அடிச்சுட்டு வரேன். கிட்ட சேவ் பண்ணிட்டான். கேட்டாங்களே அப்படியே தம்பி அப்படியே இந்த மாதிரி கூட்டப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவானுங்க கிச்சலாம். குட்டன்ஸ் வச்சுக்கே. இப்போ நான் பண்ணி ஃபுட்டத்தை என்ன ப்ரோஜனம், இப்போ பண்ணி ஃபுட்டு கொடுத்தா தான் அடுத்த லெவலுக்கு போவோம். ஸோ கொடுத்து தான் ஆகணும். இங்கே இருக்கிற இந்த டேமிங் எப்போ எது நம்ம இருக்கிறதே பவர்ஃபுல்லான அனிமலை டேம் பண்ணி பாப்பா. ஆக்சுவலி பவர்ஃபுல்லாக அனிமல்னா ஒரு மேமோத்தை நான் எப்படி டேர்ம் பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. சரி நம்ம பியரை வேணால் டேர்ம் பண்ண முடிஞ்சதுன்னா அது சேலஞ்ச் முடிஞ்சிச்சுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முடிப்புனாலே தெரியல சேலஞ்சு. ஏன்னா இவனுங்களாம் இருக்கிறானுங்க துண்டுவானுங்க எடுத்து. இப்போ சேலஞ்சு முடிக்கணும்னா நீங்கள் தனியாக போகணுங்க. கூட்டமாக போனீங்கன்னா உங்களால் ஒரு சேலஞ்சு எதுவுமே முடிக்க முடியாது. ஸோ நீங்கள் தனியாக போனால் சேலஞ்சு முடிக்க முடியும். ஓகே ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறானுங்க. நாங்கள் வந்து ஒரு கிட்ட சேவ் பண்ணிட்டோம். அடுத்த கிட்ட சேவ் பண்ணலாமா, நம்ம இன்னும் கேம்ப் ஃபயர் அப்படியே பண்ணலையா. ஃபஸ்ட்டு பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் நான் கில் பண்ணேன். ஏன் தெரியுமா, இது வந்து ஒரு சேலஞ்சு. இது வந்துச்சு சேலஞ்சு சொல்கிற போகிறீங்களேன். இந்த கிளாஸ் வாங்கினா அதுக்கான இது வந்து முடிக்கணும். அப்போ தான் அது வந்து லெவலப் ஆகும். இல்லை லெவலப் ஆகாமல் அது ஏற்றில் தான் இருக்கும். சரி இதை வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே இதை எடுத்துக்கிட்டோம். அப்படியே போவோம் நம்ம. இதெல்லாம் டேர்ம் பண்ணலாங்க. இதை டேர்ம் பண்ணலாம். ஊரீரா அந்த பொண்ணு தாங்க தேவையில்லாமல் என்னது தள்ளி விட்டுச்சு என்கிட்ட. போடுறா ஐயோ தெரியாமல் எதில் போய் கிளிக் பண்ணிட்டேனே. ஐயோ புல்லட் வேஸ்ட் ஆகிடுன்னு நினச்சி தெரியாமல் பண்ணிட்டேங்க. புல்லட் தான் இல்லவே இல்லையே. ஐயோ தலை வேஸ்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல போய் ஒரு ஃப்ளாஷ் லைட்டு கொடுறா. அடுத்தது ஒரு நல்ல ஒரு ஸ்பேராக கொடு. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி கன் இருக்குது. ஸோ அதே போதும். ரேகன் எதுக்கு இங்கே வந்துச்சு. ஓகே ரேகன் 3வது இருக்கணும், இது 4வது இருக்கணும். ஓகே அந்த கிட்ட அந்த கிட்ட எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் போகலான்னு நினச்சா வாங்குறேன். ஸோ சீக்கிரமாக 2வது கிட்டே நம்ம போய் சேவ் பண்ணணும். சீக்கிரமாக 2வது கிட்ட சேவ் பண்ண மண்டமான கொண்டையம் வந்துடுங்க. ஆக்சுவலி இப்போ நான் அப்கிரேட் பண்ணணும். கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணாமல் ஸோ அது முன்னாடி போகும் நமக்கு தெரியும். கேம்ப் ஃபயரை அப்கிரேட் பண்ணாமல் நான் முன்னாடி போனேன். நான் எப்படி தெரியும் இந்த பேசிக் திங் கூட தெரியாமல் நான் எவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டேன். சரி நான் வீட்லேயே இருந்துச்சு கேம்ப் ஃபயர்லேயே இருந்துச்சுன்னா முட்டை அட்டு விட்டால் கூட 96 தான் இருந்துச்சு. முட்டை அட்டு போனால் கூட போயிட்டுக்கோ. இந்த மண்டைப்பாளையம் என்ன போடுறானுங்க இல்லை கைஸ். இவனா ஆக்கினுக்கிறானுங்கோ. என்ன போடுறாடி லாஸ்ட் திருண்டு பண்ணலாம்டா. தெரியாமல் போட்டு வந்துட்டோம் போல் வேஸ்ட்டு. பரவாயில்ல லீவ் பண்ணாங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா லீவ் பண்ணிட்டோம். ஓகே நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக போய் போட்டு செகண்ட் கிட்ட சேவ் பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னொன்று அதிர்ச்சி என்னன்னா 30 செகண்ட்ஸ் கைஸ் இருக்குது. என்னடா பண்ணுறது இப்படி போதான்னு இருக்குது. ஓகே சீக்கிரமாக இதையும் வச்சுட்டு அட்லீஸ்ட் பெட்டு ஆச்சும் வைப்போம். பெட்டை வச்சா சீக்கிரமாக டேஸ் ஓடும். வச்சானுங்களா பரவாயில்ல இதாச்சும் வச்சாங்களே டேஸ். இது வேறு கட்டாயிது. மேலே நோ ஆப்ஷன் கொடுக்கும்போது கட்டாயிது கைஸ் மேலே. அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக அந்த மாற்றலாம் வெட்டி விட்டு எடுத்துகிட்டு போவோம். வயலில் வேறு இருந்தால் அந்த மான் பையன் வேறு முடிச்சிருவான். அந்த அவுள் வேறு வந்துடுங்க. அந்த அவுள்கிட்டேருந்து தப்பிக்கிறது ஈஸி. அந்த மான் பழைக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அவ்வளோதான். அவள்கிட்ட தப்பிக்கவே முடியாது. என்கிட்டேருந்து எவனாலும் தப்பிக்க முடியாதான்னு இருக்கும்.
ஓகே, நம்ம வந்து ஒரு இது செஞ்சிடலாம். ஓல்டு பெட் செஞ்சு பக்கத்துலேயே வச்சிடலாம். ஓகே, இப்போ வேறு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா போதும், இப்போதைக்கு போதும். ஸோ காம்பஸ்ட்டு எல்லாமே தகுந்ததுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். பார்த்தீங்களா கைஸ், நான் தான் கிராக்கன் கிட்டு ஆல்ரெடி எப்போயோ வந்துச்சு. ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. நான் இப்போ தான் அது வந்து பார்க்குறேன். இப்போ வச்சு நான் போட்டு காட்டினேனே, பட் இந்த வீடியோ கூட ரிலீஸ் ஆகுமான்னு தெரில. நல்லா ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கொஞ்சம் ஒரு 50 days சர்வே பண்ண போகலாம். 50 days அதாச்சும் சர்வே பண்ணணுமான்னு பார்க்கலாம். கிராக்கன் கிட்ட நேராக இப்படி போனால் இருக்கும். ஸோ நாளைக்கு போய் சேவ் பண்ணலாம். 32 கிட்ட இருக்குது. யார் வேணுங்க? ஏன்டா ஏதோ வைக்கிறானுங்க. சேஃப்டிக்கு வைக்கிறானுங்க போல். ஓகே, அந்த ஷெல்ஃப் வைக்கிறான்னு நல்லது கைஸ். தெரியுமா, ஏன்னா இருக்கிறதுலேயே இந்த கேமில் இருக்கிறதுலே மெட்டல் தாங்க ரொம்ப ரேரான திங்கு. ஒரு அளவுக்கு மேலே மெட்டல் கிடைக்காது. மெட்டலை வேஸ்ட் போட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெட்டலுமே கிடைக்காது. அப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே செய்ய முடியாது கிராஃப்டிங் டேபிள். நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலி கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் ப்ரோ அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் எது வேணால் கிராஃப்ட் பண்ணி, ஷெல்ஃபை கிராஃப்ட் பண்ணி எது வேணால் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கிராஃப்ட் முடிச்சும் போது தேவையானதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. கார்னிவல் செஞ்சிட்டோம். போகலாம் நம்ம கார்னிவல். ஓகே, ஒன்று அடித்து முடிச்சுட்டு கார்னிவல் போகலாம். நைட் அட்வைன் ஆஃபீஸ் இருக்குது. என்னால் போக முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து ஒரு நைட்டு 11:30 இருக்குது. சாயமாக 10:30 தான் வைப்பானுங்க. இப்போ 11:30 வைக்கிறானுங்க. என்னாலும் இப்போ அந்த இது அட்டன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் ஸ்டார்டர் போச்சுப்போ அவ்வளோதான். அந்த கேம்ப் ஃபயர் வரைக்கும் உட்காந்துரும். அதுக்காக வேறு என்ன எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் கிட்டே சேவ் பண்ணது. அதுக்காக என்ன எடுத்துரும். ஐயோ, இவங்க சோத்துறான். சந்தில் பூந்து வந்துட்டோம்ல. செகண்ட் கிட்டேங்கடா. ஐயோ கைஸ், இங்கே போதுங்க கைஸ். ஆனால் கட்டுறானுங்க. அங்கோடு பார்த்து நேராக பாருங்க. அங்கே ஒருத்தக்கிறான். இங்கே வாங்க 2, அங்கே ஒரு 3. இவங்க தூரத்துலேருந்தே பார்த்துக்கணுங்க கைஸ். அப்படியே பொறுமை. ஸோ வேறு வெளியில் அடிச்சிடும். ஒரே ஒருத்தர் அடிச்சுட்டு அப்படி இங்கேருந்து போயிடுவோம். இப்போ அடிச்சு முடிச்சு. ஐயோ வந்துட்டானா. ஐயோ எந்த வந்துட்டாங்க. ஐயோ என்ன கைஸ், ஒரு கிட்ட சேவ் பண்ண வந்து அவன் பையனை தானே காப்பாற்ற வந்தேன். இன்னும் சொத்தை வாங்க ஒரு டே விட்டுறா. அட போய் உசுரை எடுக்க வரலடா. அவன் எடுத்துட்டேன். ஐயோ உசுரை வாங்கிட்டே இருக்கு. போகலாமா? நம்ம கிட்ட சேவ் பண்ண சொல்லிட்டு என் உசுறு போயிடுச்சுன்னா எங்கே அவன் கிட்ட வர. ஐயோ செகண்ட் கிட்டே காணுங்க. ஐயோ என்னடா இந்த பக்கம் போல பார்த்து இந்த பக்கம் இருக்கிறானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், மாற்றி நல்லா அண்ணா கட்டுறானுங்க. ஐயோ அது ஒரு கட்டியில் கட்சிதுன்னா அவ்வளோதான். இந்த சோழி முடிஞ்சிடும். ஐயோடே ஓடுறா. ஐயோ கோலு தானே போட்டு இப்போ என் உசுறு தானே எனக்கு முக்கியம். அதே எப்படின்னு எங்கே இருக்கிறானுங்க. எல்லாரும் போயிட்டானுங்க. இப்போ நான் கேம்ப் ஃபயர்லேயே போய் உட்காந்துருங்க. சாமி என்கிட்ட சுத்தமாக பேண்டேஜும் எதுவுமே இல்லை. நான் கேம்ப் ஃபயர் போய் உட்காந்துப்போம். ஐயோ கேம்ப் ஃபயர் வேறு இல்லைல்ல. கைஸ் நயம் தான் இருக்குது. இது போடுவோம். 10 தானா. சோழி முடிஞ்சிச்சு அவ்வளோதான். என்னடா இது வந்தோடனே சோழி முடிய போகுது. நம்ம சோழி அவ்வளோதான். 8 இந்த கேம் இதோட முடிஞ்சிச்சு. சாரி கைஸ், என்னால் பீட் பண்ண முடியலை. இந்த கேம் குட்டியாக இருந்தாலும் நான் இதுக்கு மேலே எங்கள் அண்ணனோட ட்ரை பண்ணி நிறைய ட்ரை சேவ் பண்ண போகிறேன். ஒரு 50 days கிட்ட பாருங்க. அவ்வளோதான், நம்ம சோழி முடிய போகுது கைஸ். பாருங்கள் கொஞ்சமாக முடிஞ்சு நிற்கு. இது கேம்ப் ஃபயர்லேயே தெரியுது நம்ம சோழி முடிய போகுதுன்னு. நைட்டு அப்ரோச்சிங். சூப்பர். கேம்ப் ஃபயர் முடிஞ்சிச்சு. மழை நின்றுச்சு. போடுறோம் மழை வேறு நின்றுச்சு. விட்டுறக்கூடாதுரா. விட்டுறாது. கப்பு முக்கியம். போடுறோம் 4 எப்போ இது இந்த சின்ன ஒரு ஓட்டு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. எப்போ இதை வச்சு எப்படி சர்வே பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ இதோட போதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் சிம்பலை தொட்டு ஆலில் வச்சுக்கோங்க. இதோட உங்களிடம் இந்த வீடியோ பேர் நான் உங்கள் இஷ்டங்கண்ணா. பாய்.